நம்மளை விட அர்ஜென்ட் பண்ணுங்க. உச்சை அப்பா சொர்க்க வாசல் தந்துட்டியா? எல்லாம் போயிட்டல, போ போ போ. ஏன் இப்படி பொங்குறான்? ஒரு வாரமா அடிச்சுக்கிட்ட பகலியா இது? 7 சுருட்டுக்கு இலகாம 8வது சுருட்டுக்கு இலகிற நேரம் பார்த்து கொட்டாயில இடி விழுந்த மாதிரி இந்த இடி இடிச்சியே. ஏயா ஏன் உனக்கு மனசு இல்ல, மனச்சாட்சி இல்ல? யோ உட்கார்ந்து சாப்பிட வயிற்றுல அடிக்கலாமியா? ஆனா கக்கிஸ்ல கொஞ்சம் அடி வைத்து அடிக்கே. நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து என்னையா வந்து அதான் வந்து நிறுத்திட்டீல. போயா முடியுமா? நீ நான் சுருட்டு எடுத்து விடு. கக்கிஸோட உட்கார விட பிடிக்கானுங்க. எவனோ ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான். போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம அர்ஜென்ட் நமக்கு அப்பா. இப்பதான் கண்ணே தெரியுதப்பா. அட தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்பா விட்ட இடமா ஆத்தா விட்ட இடமா? உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்டா? மாச கணக்குலையா? இப்பதானே போனேன். நானும் வந்துட்டு தான் போனேன். இதென்ன பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்டேன்? ரொம்ப முட்டிட்டு வாயாலே சுருட்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய்? நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. ஐயோ வாழைக்காய தாய புகை போட்டு படுக்க வைப்பாங்க. நீங்களாம் சுருட்ட பிடிச்சி எதையா படுக்க வைக்கிறியா? நான் ஒருத்து வரான். சக்கா போய் 1 மாசம் இருக்குமோ? சே, இங்க வர்றவும் பூரா ப்ரெஷர்லேயே வரான். மாப்ள கொல. இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான கொலகாரனா இருக்க. மாம்சே கொலை, வா ஓடிடலாம். டேய், செத்த புணத்தை பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடுக்குது. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில செத்து போவருக்கு. ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சே எவனோ கொன்னா எவனோ செத்தான். நாமே மாம்சே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க. சொன்னதை செய்யு. அப்படியே சரி. ஆப்பன்றா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுடா. பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சே உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போன்ல ஏத்து உள்ளவே இந்த லொகேஷன் வந்து என்னாச்சு? ஷூட்டிங் நடக்கலையா? அங்க பாருங்க, கொலை நடந்திருக்கு மேடம். அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்க. நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க கிளம்புங்க மேடம். சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேடம் நாம நம்ம வேலையை பார்ப்போம். சார், நாமெல்லாம் மீடியால இருக்கோம். நாம இந்த வேலையை செய்யாம வேற யார் செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ? சார், பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டுல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு? சார், ஒரு சமூக போராளி சார். என்ன திருப்பி கேள்வி கேட்டீங்க. குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் பொறுப்பு. கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணா அவ்வளவுதான் சார். இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அதேதான். அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. இங்கேயுமா நல்லா எடுத்தா நல்லா ஆடு. மேடம் வாங்க போலாம். டேய் போயிட்டாடா. என்னையா இது? இவனை நிக்க வச்சு பெருமூச்சு விட்டுருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நானும் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்க யார் கொண்டான்னு? சரி விடியா. ஏற்கனவே இந்த ஏரியாவில் 32 பேரை கொண்டு இருக்கானுங்க. அதை ஏன்டா கண்டுபிடிக்கலன்னு மேலிடத்துல இருந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. அதுல இது வேறயா? இது 33 சார். இதை மட்டும் அக்கனையா சொல்லு சார். இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. கட்டளை. சார் மணி என்ன? 2:30. வாங்க சார், போயிட்டு 3:30 வருவோம். மறுபடியும் வந்தாலும் அதே போர்டு அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் 1 மணி நேரம் போயிட்டு வருவியா? மூளை கட்டவன. என் மூளைக்கு தோணவே இல்லையா? பாவையா இவன். ஒருத்தன் கிடைச்சாலும் சரி 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இது கொலையா தற்கொலையா? இது என்ன டிவி ப்ரோகிராமா? பிச்சிருவா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியாயா? யார் கொன்னதுன்னு சொல்லுங்கயா. மாம்சே, என்ன மாம்சே? ஏத்துக்க. எத? அவர் என்ன கேக்குறாரு? யார் கொலை பண்ணான்னு கேக்குறாரு. அதத்தான் நீ ஏத்துக்க. எவனா கொலை பண்ணது நாமே ஏத்துக்கணும். என்னடா நீயும் கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்தவன் பண்றது ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படா நீ தாதாவாவ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? தள்ளுங்க டேய். இந்த கொலையை நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன்.
மாம்சு சூப்பரா இருந்தது மாம்சு. நல்லா இருக்குல்ல? ஐயோ. கூட நானும் சேர்ந்து கோஷம் ஆமா, போட்டேன்னா இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாயை கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புனியவன் கொலை பண்ணி போட்டிருக்கேன். ஏத்துக்க. ஏத்துக்கிறேன். ஆ. இந்த கொலையை நான் தான் இந்த கொலையை நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்ல நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? என்ன பெத்த அப்பா அம்மா பார்க்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்குறியா? ஐயா ஐயா, ஐயா அவன் ஒரு அப்புறாணியா விட்டுருங்க. ஏய், என் அக்காவை கதற கற்பழிச்சா கண்டது நம்ம வெட்டி போட்டுக்கண்டா. அவனா உங்க அக்காவையா? இருக்காதியா, நீங்க ஆளை மாத்தி கொண்டுட்டீன்னு நினைக்கிறேன். அவன் தான் இல்ல. அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன ஒரு இருக்கு? 60-65 இருக்கும். விடுங்க. வாடா. மாப்பிள்ள என்னது மாப்பிள்ள, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு ரத்தம் கொட்டுதா? சந்தோஷமா? சார் வணக்கம் சார். என்னைய வசூல் பண்ண போலையா? சார் அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். இதுல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? கையை நீட்ட போறா, காசு கொடுக்க போறானுங்க. சார் நம்ம போய் கை நீட்டோம்னா படம் பிடிச்சு பேப்பர்ல போட்டுறாங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க சார். காரி துப்பட்டும், மூஞ்சில வாந்தி கூட எடுக்கட்டும், அத பத்தி கவலை என்னையா நமக்கு? வர்றவன் போறவனுக்கு எல்லாம் காப்பி டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், மேலதிகாரிங்க வந்தாங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் 5 பத்துல முடியற காரியமா? அதுக்கு தான் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். மொத்தமா அவனே கொடுத்துருவானா? ஐயோ, நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்வான் சார். என்னையா இது? இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு போயா? யோ, சார் துட்டை எடுத்துட்டு ஓடிட மாட்டானே? ஐயோ, அவன் என் அண்ணன் பையன் சார். அப்படியா? இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியே, போயா? தேங்க்யூ சார். மறுபடியும் இங்கிலீஷா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கிளம்புறேன் சார். போயிட்டு வா. எனக்கு வா, நான் சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாம்ல. ஏரியா பூரா எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்று காலர் தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? ஐயோ, ஏல நான் சொல்லி சாயந்தரம் போய் நீ கை நீட்டினா அதுக்கு பேர் பீட்டு காசு. நான் சொல்லாமலே காலையிலே நீ கை நீட்டினா அதுக்கு பேர் மாமூல். முதல் 2 மாசம் சாயந்தரம் வசூல் பண்ணு, 3ஆவது மாசத்துல ரெண்டையும் சேர்த்து வசூல் பண்ணு. இப்படி நீ வசூல் பண்ண நீ தோதவாயிருவ. தோதா தோதா தாதா. சித்தப்பு. விடுறா இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கலெக்ஷன் கிளம்பு. நான் மாமே முதல்ல மாதிரி கடகார பசங்களாம் காசு கொடுக்க மாட்டானுங்க. நம்மள மாரி வேறவனா பெரிய ஆள் உள்ள வந்துட்டானோ? நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான்? ஒரு நாள் கலெக்டா தாண்டா மச்சான் சரியா வரும். ஸ்டேஷன்ல ஐயா சொன்னாரு. இந்தாங்க. டேய் மாமே, அங்க பாருடா. ஹே, முதல்ல ஃப்ளவர் மார்க்கெட் அங்க பாருடி. இந்தானா இந்தாங்க. அங்க வாங்கி இங்க. ஓ, ரியலி கிரேட். இவங்க இங்க வந்தா ஒரே டைட்டில் நானும் எத்தனை தடவை தான் ரிப்பீட் பண்றது? என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க. பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக்கோட அச்சத்தை போக்குனீங்க. மதர் தெரசாக்கு அப்புறம் அனாதை குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவை காட்டுறீங்க. யார் சார் நீங்க? புரியலையே. ப்ளீஸ் டெல் மீ சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. அவன் ஏதோ மந்திரிக்கிறான்டா. இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. ஏய் குரு, மேக்ஸிமம் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்து தாதா தான். போ நான் வரேன் போ. காசு ஜாக்கிரதை. டேய், இவன் போலீஸ்காரனுக்கு குருவா இருக்கான்டா. 51, 52. யாரா இது? பாதி பணம் தான் இருக்கு, மீதி பணம் என்னடா? விடுங்க. உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம். 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓட மாட்டார். இவர் எப்படி ஓடுவாரு? ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும்.
இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் 1 லட்சம் 5 lakhs 10 லட்சம் 15 லட்சம். மாஸ்டர் ஒரு டீ. என்னையா ரொம்ப சிரிக்காத மாப்பிள்ள, வா. அட வா மாப்பிள்ள. நான் ஐடியா கொடுத்தேன், ஒருத்தந்தே அடிச்சேன். உன் சித்தப்ப ஐடியா கொடுத்தேன், 4 பேர் அடிச்சாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஐடியா கேட்கல, கேட்டிருந்தீன்னு வச்சுக்க 40 பேர் வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள. இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, இல்ல கிரானைட் குவாரியா இருந்தாலும் சரி, பெட்ரமா இருந்தாலும் சரி, பீரங்கி பேரமா இருந்தாலும் சரி, தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, சோட்டா ராஜாவா இருந்தாலும் சரி. சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? மாப்பிள்ள, அவங்க அரசியல் பின்பலத்தை வச்சுதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கமே அவங்க மேல கை வைக்க பயப்படுது. அப்படிப்பட்ட அரசியல்ல ஒண்ணு நீ ஐக்கியப்படுத்திக்கிட்டீன்னா நீ நினைச்ச லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிட்ட கூட்டு போறேன், அவனை மதிச்சு ரகசியத்தை கத்துக்கிட்டு தாதாவானாலும் சரி, இல்ல அவனை மிதிச்சு நீ தலைவரானாலும் சரி. ஒருவேளை அப்படி தலைவராகி முதலமைச்சர் ஆயிட்டின்னு வச்சுக்க, இந்த கல்வித்துறை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. மாம்சே, இத்தனை நாளா ஏன் மாம்சே இந்த ஐடியாவை என்கிட்ட சொல்லல? மாப்பிள்ள, இன்னைக்குதான் ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள். ஸ்வீட்டு கேக்கு இதெல்லாம் நான் கொண்டு போறேன். ஏறு, உள்ள ஏறு, போவான். வாங்க தம்பி. நீ பெரிய யோகாக்காரையா? எப்படி? இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான், ஒழிக கோஷமே கிடையாது. ஏன்? நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அபசகுண வார்த்தையே கிடையாது. தலைவர் குஷியா இருக்கும்போது இப்படிதான் கொஞ்சுவாரு. அண்ணே, அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு 5 ஆடு வெட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கனே. ஏன் செலவுல கருதிக்கிறக்கா? டே, சாமிக்கு எப்பவுமே கொடுத்தான் பழக்கம். 100 தங்க உடைக்கிறேன் வேண்டாம் புத்திசாலி இல்ல, 100 தங்க எவன் பொறுக்கிறேன் வேண்டானோ அவன் தாண்டா அது புத்திசாலி. என்னைக்குன்னா நீங்க விளக்கு அணைச்சிருக்கீங்க. ஏப்பா, தலைவர் கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் வாழ்கோசம் போடுங்க. சைதமணி, 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 சைதமணி. என்னையா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். புதுசா எல்லாம் சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. சரி, அப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேளுங்க. மதுரை வீரன் சைதைமணி, எங்கள் தங்கம் சைதைமணி, உலகம் சுற்றும் வாலிபன் சைதைமணி, 1000ல் ஒருவன் சைதைமணி. டேய், அங்க யாரோ அழகா வர்ணிச்சு கத்துறாங்கடா. ஆமா, நம்ம கோட்டைக்குள்ள இதுவரை கேட்காத கோஷமா இருக்க. வாங்கடா. படகோட்டி சைதைமணி. டேய் தம்பி, வணக்கம் தலைவா. நல்லாறா. கிளம்புடா. திலகம் சைதைமணி. என்னமா கத்துறான் பாருங்கடா. நீங்க சைதைமணி. போங்கடா. உங்க எல்லாரும் ஃபுல் மீல்ஸ். செம்மல் சைதைமணி. புரட்சி தலைவர் சைதைமணி. இதெல்லாம் அந்த தலைவருக்குள்ள பட்டையா? யோ, தலைவரோட சொத்தையும் கட்சியும் தான் கைப்பற்ற கூடாது, பட்டத்தை பங்கு போட்டுக்கலாம். அப்படியா? கருணை கடல் சைதைமணி, காவேரி புதல்வன் சைதைமணி. ஏயா, எப்போ எது கேட்டாலும் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு இருப்பியே. என் அப்பங்கிட்ட 51வது ஆளா சேர்றதா உன் லட்சியமா? நோ, இப்ப கூட சொல்றேன், ஒரு கணக்கு போட்டு தான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். என் லட்சியம். நிறுத்து, அது வேற இது வேற, அதானே? அதேதான். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க. வாழ்த்துக்கள் சார். கற்பு காவலாளி கமலாதேவி மறுமண மறுப்பு மையத்தின் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன். செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோடீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம். ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கற்புக்கரசி கண்ணகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும். அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன். நல்லா கவனிங்கடா. தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன். உடனே நீங்க போடுற கோஷத்துல எனக்கு பதவி டக்குன்னு ஒசந்துக்கிட்டே வரணும். புரியுதா? வெடியெல்லாம் பண்ணலாமா தலைவரே? வெடியும் போடக்கூடாது, பொடியும் போடக்கூடாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் குண்டை போட்டு நம்ம திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். அட தம்பி, நீ மட்டும்தான் கோஷம் போடணும். சரி தலைவா.
உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், புரியுதா? எங்க போடு. தலைவர் தலைவர் தலைவர். வணக்கம். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா. வீட்டுல நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஐயா பல்லடத்துல இருந்து நாராயணசாமி கொண்டு வந்திருக்காருயா. திருநெல்வேலியில இருந்து சங்கரம்பிள்ளை வந்திருக்காருயா. கூடவே வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனிவாசன் வந்திருக்காருயா. அப்படியா? வேற யாரும் இல்ல? வேற சைதமணி வந்திருக்காருயா. அவன் அடிக்கடி என்ன வந்து பாக்குறான். அவகிட்ட சொல்லு பர்த்டே அன்னைக்கு வந்து மாலை போட்டு போட்டோ எடுத்துட்டு போக சொல்லு. இவனை என்ன பண்ணி தொலைக்கிறது? அம்மா இப்ப அவன் எங்க இருக்கிறான்? மேல பால்கனில வெயிட் பண்றாருயா. அவனை எல்லாம் ஏன் மேல விட்டீங்க? வந்தா பண்ணிட்டு இருப்பானே, கூட 10 பேத்த கூட்டிட்டு வந்திருப்பானே. 51 வருடம் வந்திருக்காருயா. எண்ணிட்டியா? முதல்ல அவனை பேசி அனுப்புனா தான் எனக்கு நிம்மதி. தலைவரே வணக்கம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வேறயா? என்ன எல்லாம் உன்னோட ரவுடி கோஷ்டிகளா? ஐயோ தலைவரே, தொண்டர்கள். பார்த்து அப்படி தெரியலையே. ஐயோ விசுவாசிகள். அத முடியா? புதுசா வீடு கட்டினா நீ கமிஷன் கேட்கறியா? கட்ட பஞ்சாயத்து வேற பண்றியா? கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உன்ன கேட்கணுமாயா? தலைவரே, நம்ம பசங்களை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் நீதான் செய்யற. என்ன தலைவரே, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை செய்யறேன். அரசியல்ல காலம் பூரா உங்களுக்கு அடிமையா கிடக்குறேன். வசதி பேச்ச நம்பாதியா? அவன் எதிர்க்கட்சிக்கார ஆளு. எங்கள் வருங்கால முதல்வர் சைதைமணி. எங்கள் வருங்கால பாரத பிரதமர் சைதைமணி. எங்கள் வருங்கால ஜனாதிபதி சைதைமணி. ஐயா ஐயா, 18 வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க 3 கோசத்துல காலி பண்ணிட்டேடா. ஏண்டா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அதனடா பழைய கடைக்காரனை கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச. கடைசியா என் வாழ்க்கையில வகுத்துல அடிச்சுட்டேடா. எத்தனை கான்ட்ராக்ட், எத்தனை கமிஷன், எத்தனை வேலை வாய்ப்பு, அத்தனையுமே போச்சடா. அத்தனையுமே போச்சடா. அவனையும் போடு, அவனையும் போடு, போடு. கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் கார்டை கூட பிடிக்கிட்டாங்களா? இன்னும் நான் எந்த கட்சியில போயிடா முதல்ல இருந்து பிள்ளை அரசியல் போட்டு அரசியல் ஆரம்பிக்கிறேன். என்னடா செய்ய போறேன்? சொல்றா சொல்றா சொல்றா. நல்ல வேலை 3 கோஷத்தோட விட்ட. இன்னொரு கோஷம் சேர்த்து போட்டிருந்தா இது. எந்திரா எந்திரா. என்ன அடிச்சிரியா? நீ தானே கொண்டாந்து அவன் வேலைக்கு சேர்த்துட்ட, அதுக்காக தான். நம்ம அடுத்த கட்ட திட்டம், முதல்ல எனக்கு வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னதெல்லாம்? என் அப்பா அரசியல விட்டு ஒழிச்சல, அதுக்குதான். ஆனா நீ அன்னைக்கே சொன்ன நான் ஒரு கணக்கு போட்டு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. என் அப்பா அரசியல விட்டு ஒழிக்கதான் நீ சென்னைக்கு வந்தியா? அப்போ எதுக்கியா வந்த? அது தயவு செஞ்சு அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. நாயகன் பத்தியா? வெரி நைஸ் மூவி. பாட்ஷா? ஓ ஃபேண்டாஸ்டிக் மூவி. அது மாதிரி நானும் இங்க தாதா ஆகணும்னு வந்திருக்கேன். ஏன் எல்லாருமே காரி துப்புறாங்க? நம்ம தப்பா இல்ல நம்ம லட்சியம் தப்பா? கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்ததுக்கே கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு. யாராவது இப்படி கழுத்துல கத்திய வச்சா என்ன பண்ணுவ? இல்ல இல்ல, நாம அகிம்சை வழியில. சாக்கடையில எதையா நல்லது கெட்டதுன்னு 2 பக்கம். 4 பேருக்கு நல்லது செய்யணும் தான். யோ இதெல்லாம் சினிமா டயலாக்யா. 4 பேருக்கு இல்ல 4000 பேருக்கு கூட நல்லது செய்யலாம். அதுக்கெல்லாம் நம்ம நாட்டுல பஞ்சமே இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண. ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு. வசதி இல்லாம எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க. உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தரை படிக்கவே இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும். இது பாரு, நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு.
இதுக்கப்புறமும் நீ நினைச்சதான் சரின்னு தோணுச்சுன்னா என்னைக்குமே என்ன பார்க்க வராத. ஹே சிவா, என்னடி ஆனா 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண சொன்னா 50 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிருக்காண்டி. அவ ஒரு கஞ்ச பையடி. ஏன் உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணடி? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஹேய் சும்மா ரெடி. வேற எஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உழைச்சு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட சொன்னேன். நான் 4 பேரை சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கூச்சப்படாம சாப்பிடுங்க. நைட் டியூட்டி சேர்த்து பாத்துக்கிறேன். எப்படி? அதுக்காக இந்த அளவுக்கா? நீங்க தான் சாப்பிடுறீங்களா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் வார்த்தைக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மரியாதை நீங்க சொன்ன வார்த்தைக்கு இல்ல, நீங்க கொடுத்த முத்தத்துக்கு தான். என்ன திமிரு இருந்தா என் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிட்டு போன ஒரு நாதாறு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற பாப்ப. அவன் என்னை மாமான்னு கூப்பிடுவேன். அதை நான் கேட்டுக்கிட்டு உசுரோட இருக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் ஆளுங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறியா? க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. வாங்க இங்கே கிட. அமெரிக்கா மாப்பிள்ளையோட வர்றேன். டாடி. அடச்சை. டேய் தலைவரே, 24 மணி நேரம் இங்கே அசையாம நிக்கணும். சரி தலைவரே. எது நடந்தாலும் அக்கம் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. சரி தலைவரே. அவ எப்படி தப்பிக்கிறாங்கறத நான் பார்க்கறேன்டா. அண்ணே, சாப்பாடு இங்கே வருது. தலைவரே, சரக்கு வருது, சரக்கு வருது. டாடி, டாடி ப்ளீஸ் டாடி. அவன் இல்லன்னா நான் செத்து போய்டுவேன் டாடி. டாடி, டாடி, டாடி ப்ளீஸ் டாடி. டாடி. டாடி, thank you so much. டாடி. டேய், அந்த பொண்ணு போகுதுடா. டேய், எங்க என்னடா உனக்கு என்னடா? தலைவர் என்ன சொன்னாரு? இங்க என்ன நிக்க சொன்னாரு? நீ எங்கடா அங்க பாக்குற? ராஸ்கல், பேசாதீங்க. கட்டளை கட்டுப்படணும். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்க. யோ, எங்க அப்பா அமெரிக்கா மாப்பிள்ள ஆப்பிரிக்கா மாப்பிள்ளன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம உங்க ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள செட் ஆக மாட்டான். ஐ திங்க் ஆப்பிரிக்கா மாப்பிள்ள கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, சொல்லி தொலை. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போவோமே. ஏன்? பேண்ட் சட்டைலாம் லாண்டரிக்கு போட்டிருக்கேன். அடிப்பாலோ? எத்தனை? ஒண்ணுதான். அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தது. எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி விடு, நாளைக்கு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. எந்த ஃளைட்? ஃளைட்டா? அங்க மண்ணடிக்கிற லாரி நிறைய வரும். அதுல தான் அவனை பிடிச்சி போயிடலாம். என்ன ரியாக்ஷன்? சரி, இன்னைக்கு நான் எங்கேயாவது ஃப்ரெண்டுங்க வீட்டுல தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருவேன்ல? வந்துடணும். இதப்பா, உனக்கு 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 20 நீ எடுத்துக்க, 20 எனக்கு வெட்டு. அப்போ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். உன்னோட கமிஷன் 2%. 40 கோடி ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய். அதை வாங்கிக்கிட்டு ஒதுங்க. டேய், உன்ன மாதிரி சிட் பண்ண நடத்துறவன் எவன்டா மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? எல்லாம் சுவாக தானே. நீ பாட்டு கெஸ் ஆயிட்டன்னா ஊரா வந்து ஒய்யும்பானே. நான் என்ன பண்றது? அதனால உனக்கு 20, எனக்கு 20. ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு. யானே சொன்ன கொன்னுட்டாங்களா? ஐயோ, நான் போட்ட 5 லட்சம் போச்சா? ஐயோ, நோ கிரைங், நோ கிரைங். இனிமேதாம்மா நீ கவனமா இருக்கணும். எந்த சபலத்துக்கும் உன் மனசு ஆட்படக்கூடாது. நம்ம அமைப்போட பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இனிமேதாம்மா அதிகமா இருக்கு. என்னையா மூஞ்சி இப்படி செதஞ்சு போய் கிடக்கு? கொலைகாரே அப்படி செதைச்சிருக்கான் சார். சரி, சினிமாவில விசாரணை நடத்துற மாதிரி 2 பேர்ட்ட விசாரணை நடத்திட்டு வா. நான் வெளியே இருக்கேன். வாட தாங்க முடியல. அதிகாரியா இருக்க போய் ஆர்டர் போட்டு போறாரு. ஐயோ,
இவன் யாரு? மண்டையை செய்யும் பண்ணி இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்க. இவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? தம்பி அழாத. இந்த கொலையை பத்தி ஏதாவது இல்ல அழாதல. இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில இருந்து ஆபத்து வந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்டா. அழாம சொல்லு ராஜா, அழாம சொல்லு. என்ன ஊதுரச்சங்க நிறுத்த மாட்டேங்க, எல்லாரும் இருக்காங்க, அதனால சொல்றது யோசிக்கிறியா நீ? இந்த பாரு, ஏய் ரகசியமா காதை கடிடா. காதை கடிச்சு துப்பிடுவோம் இருக்க முட்டா பையில. காதை கடினா காதை ரகசியமா சொல்லுங்க அர்த்தம்ல. அம்மா ஏன் இந்த கொலையை பத்தி உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதுல? கொட்டாய் விடாம சொல்லல. உன் பேர் என்ன? ஒரே அழுக நடு வீட்டுல குப்பையை போட்டுக்கிட்டு, ஆமா காலில் பாடி போட்டுக்கிட்டு கையில வளையல் உடைச்சிட்டு இருக்கீல, இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ஆரம்பரை செய்ய வேண்டியதானே? இது எங்க அமைப்போட கொள்கை. கொலை நடந்த வீட்டுல கொள்கையை பத்தி பேசுறதே தப்பு. கொலை நடந்திருக்கலாம், ஆனா எங்க கொள்கையை யாரும் கொலை செய்ய முடியாது. ஐயோ பஞ்சு டைலாக்கா பேசுறாளையா. ஆமா நான் தெரியாம தான் கேட்கேன். ஒரு ஆம்பளை செத்து போயிட்டா ஒரு வாழ வேண்டிய வயசுல ஒரு புள்ளைய நல்ல கலர் புடவைய உருவி ரோட்ல எரிஞ்சிட்டு வெள்ளைச்சேலையை கட்டி விடுறீல. எந்த வீட்டுல பொம்பளை செத்து போயிட்டான்னா ஆம்பளை கலர் பேண்ட பூரா உருவிட்டு வெள்ளை பேண்ட மாட்டி விடலா? யோசிங்களா? அது எங்க கொள்கை இல்ல. உங்க கொள்கையில இடிவுல இருங்க, நான் வந்து பேசிக்கிறேன் உங்களை. அடுத்து கருவாப்பைய எப்படி பேசி போறான் பாத்தியா? என்னையா துப்பு தொலைக்கிட்டியா? இல்ல சார், காதலுக்கு அடிதான் கிடைச்சது. இந்த கேஸ்ல மட்டும் நம்ம துப்பு தொலைக்கிட்டா என்ன சார் கிடைக்கும்? நீ இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. துப்பு தொலைக்காச்சே. என்னைய சொல்ற? இப்ப சொல்றேன் சார், ப்ரொமோஷனை பர்ஸ்லயே வச்சிருக்கேன். இந்த பாத்தீங்களா, துப்பு தொலைக்காச்சு. என்னையா இவன் உன் சொந்தக்கார மாதிரி இருக்கான், இவனை அக்யூஸ்ட்? இல்ல சார். என்னையா குழப்புற? ஐயோ சார், அது வந்து நான் தாதாகவே முடியாதா? நான் இன்ஸ்பெக்டர் ஆகவே முடியாதா? சித்தப்பு என்னப்பு? ஒரு செம ஐடியா. என்ன ஐடியா? ஏதாவது சிக்கலான கேஸ் வந்தா என்னை மாட்டி விட்டுடு. நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துரு. ரவுடி இமேஜ் கிடைச்சு நான் தாதா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உலகத்திலே நான் தான் நம்பர் 1 தாதா தாதா தாதா. அப்படி நான் தான் நம்பர் 1 இன்ஸ்பெக்டரு. இப்படி பேசியிருக்கோம் சார் நாங்க. அலர்ட்! 208, 207, 108, 102. அலர்ட்! 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 எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா செக் போஸ்டையும் க்ளோஸ் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. பஸ் எல்லாம் குறுக்க நிறுத்தி டிராபிக்கை ஜாம் பண்ண சொல்லுங்க. ஹார்பர்ல இருக்கிற எந்த ஷிப்பும் என்னோட பர்மிஷன் இல்லாம மூவ் ஆக கூடாது. ஏர்போர்ட்ல இருக்கிற எந்த ஃளைட்டும் என்னோட பர்மிஷன் இல்லாம டேக் ஆஃப் ஆக கூடாது. குட்ஸ் வண்டியில இருந்து எல்லா ட்ரெயினும் கும்முடி பூண்டி தாண்ட கூடாது. அப்படி தாண்டுனா என்கவுண்டர்ல போட்டுருவேன். நீட்டாரிய மடக்குங்க. ஏன் டேஸ்ட் பண்ணி புடிச்சா ஒரு குஜாலாவா இருக்கும்னு சொன்னேன். கேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். செலவுக்கு காசு வாங்க என் அண்ணன் பையன் என் வீட்டுக்கு தான் வருவான். அப்ப புடிச்சுக்கிடுவோம். சரியா? சீக்கிரம் வர சொல்லியா? ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எப்போ வருவான், எங்க போயிருக்கான்? ஏ தம்பி கண்ணா ராஜா உட்கார்றா. இல்ல எங்க போய் தொலைஞ்சா? எங்க போனா என்ன, அடுத்து எங்க போக போறேன்னு கேளு. நீ இப்ப எங்க போனுங்கிறத நான் சொல்றேன்ல. நீ இப்ப ஜெயிலுக்கு போற, தாதாவா திரும்பி வர. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லி 3 சீனுக்கு முன்னால என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன திருத்திட்டா. அப்ப 15 சீனுக்கு முன்னால நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது அது வேற இது வேற. என்னல அது வேற இது வேற? எல்லாம் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கப்படாது. முடிவெடுத்தா பின்வாங்கப்படாது. அதுவும் போலீஸ் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் மாத்த நினைக்கிறது முதல்ல வாய்க்கில தலையை விட்டுட்டு தப்பிக்க நினைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பு குழப்புறீங்க? இல்ல நான் எங்களை உன்னைய குழப்பினேன். இல்ல நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பைனான்ஸ் கம்பெனி ஓனர் இருக்காம்ல, அவன் கொலை வழக்குல உன்னைய சிக்க வச்சாச்சே. எல்லா பிரஸ்காரங்களும் கூப்பிட்டு போட்டாவெல்லாம் கொடுத்தாச்சே. இன்னும் 10 நிமிஷம் தான்ல நீ தான் கொலைகாரன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன், சண்முகநாதன் டிஎஸ்பி ஆயிருவான், நீ தோதவாயிருவ. என்ன சித்தப்பு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவன் திட்டத்தை குழப்பிடாம இருக்க. சித்தப்பு
என்ன சித்தப்பு? எல்லாம் நம்ம செட்டப். வெளியில ஒரே வாட்ச்மேன் நிக்கிறாங்க. ஏல அது வாட்ச்மேன் கிடையாதுல, உன்னை பிடிக்க வந்த போலீஸ்ல. ஐயோ, அப்போ உண்மையாவே மாட்டி விட்டீங்களா? ஆமா. விஜி, நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டியேடா. ஐயோ சத்தியமா. சத்தியம் பண்ணி என்ன முட்டாளாக்க பார்க்காத. நீதான் கொலை பண்ணேன்னு நான் சொல்லல. டெலிகாஸ்ட் ஆகிற 98 சேனல் சொல்லுது, காலையில வர 38 பேப்பரும் சொல்லுது. இதெல்லாம் பொய்யா? அப்போ போலீஸ்காரங்கள பொய் சொல்றாங்களா? மேடம் அவர் திட்டாதீங்க மேடம். சார் கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். அவர் டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ணிட்டாருன்னா உங்க உயிருக்கும் ஆபத்து, என் உயிருக்கும் ஆபத்து. அவர் கோபத்துக்கும் வீரத்துக்கும் முன்னால இந்த கம்பி வலை ஒரு கொசு வலை மாதிரி மேடம். அதை தட்டி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இந்த நாடு தாங்காது மேடம். இவர் கொலை பண்ண விதத்தை பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் மேடம். சுருக்கமா சொல்லணும்னா நாயகனும் பாட்சாவும் ஒன்னு சேர்ந்த உருவமா இவரு. இவன் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றானே, சும்மாவே ஆடுவான். இவன் சாம்பிராணிய வேற போட்டு போயிட்டான். இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்த உன் லட்சியத்துக்காக 2 மனசு சாகடிச்சிட்டியேடா. 2 மனசா? ஒண்ணு உன்னை காதலிச்ச பாவத்துக்காக என் மனசை கொன்னுட்ட. ஒண்ணு ஓகே. ஊரை விட்டு வந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு போட்ட உன் சித்தப்பா கையாலேயே விலங்கு மாட்ட வச்சியே. அந்த ஒண்ணு விட்ட பெத்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இந்த சிங்கத்தை கூண்டில் அடைச்சதே அவன் தாண்டி. எப்ப எதை கேட்டாலும் அது வேற இது வேற அது வேற இது வேறன்னு எல்லாத்தையும் வேரோட அறுத்துட்டியேடா. இனிமே 5 வயசு குழந்தைகிட்ட கூட அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. உலகின் தலை சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து யார்ட் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். கொலை நடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த வரலாறு உங்கள் பூமியில் உண்டா? கைகுடு. ஒரு டிஎஸ்பி சௌத்ரி, ஒரு அலெக்ஸ் பாண்டியன், ஒரு வால்டர் வெற்றிவேல், ஒரு வல்லரசு, ஒரு அன்பு செல்வன் போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் நவீன ரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சாதித்ததை விட நம்முடைய சண்முகநாதனும் கந்தசாமியும் வெறும் லத்தியை வைத்துக் கொண்டு புத்திசாலித்தனமாக குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றலுக்கு தமிழ் சினிமாவே தலைவணங்க வேண்டும். வெரி குட். தேங்க்யூ சார். மகனே, 7 தலைமுறையா நம்ம பரம்பரையில யாருமே சாதிக்காத இன்ஸ்பெக்டர் கடமை நீ சாதிச்சிருக்கடா. இல்லப்பா, இது ஊழல். வேண்டாம்டா, இடிபடிய கல்லற பக்கமே வர வேண்டாம். ஓ கடமையெல்லாம் முடிச்சிட்டு காலத்துல அங்க வெயிட் பண்ணுவோம். சார் 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 என்னையா சார், நம்ம நினைச்ச மாதிரியே நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? வாழ்த்துக்கள். அது இல்ல சார், நம்ம குருவை வெளியே எடுக்கிற விஷயமா பேச வந்தேன். உனக்கு அறிவு இருக்காயா? நான் ஐஜி ஆகணும், நீ டிஎஸ்பி ஆகணும். அதுக்கு ஐடியா பண்றதை விட்டுட்டு உள்ள இருக்கிறவன வெளியே எடுக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்ல? என்ன சார் கூறுகிட்ட தரமா பேசுறீங்க? அவன் ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும் சார். அந்த உறவு முறை கிடையாது சார், அண்ணன் பையன். அவனை வெளியே எடுக்கலன்னு வைங்க, தமிழ்நாட்டு அளவுல பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல் இந்தியா லெவலே வரட்டும், நான் பாத்துக்கிறேன்யா. இதோ பாரு, அவனை ஜெயில ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. அப்படி ஒழுங்கா நடந்துக்கிட்டான்னா நன்னடத்த பேர்ல பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள்ல அவங்களே வெளியே விட்டுருவாங்கயா. ஐயோ, புரியாம பேசுறீங்க சார். சார், அவனை வெளியே எடுக்கணும் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். உன் ஊர் எந்த பக்கம் இருக்கு? தெற்கு பக்கம். வடக்கு பக்கம் தலை வச்சு படு. ஐயோ, காமெடி பண்ணாங்க சார். எப்படியா வெளியே நந்தன சிங்கள பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரனா கெத்தா ஏரியா போயா. யோக்கியதை பத்தி இவன் பேசுறானு. சல்யூட் அடியா. பன்னிக்குட்டி மாரி நிக்கிற, வண்டி அடியா. பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு போறானா, நான் என்ன செய்வேன்? சித்தப்பு கூப்பிடுற துணியே சரியில்லையே. என்ன தலையை தொங்க போட்டு வரீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கேவலமா திட்டிட்டு போறா. எப்ப என்ன வெளியே எடுக்க போறீங்க? கைய விரிச்சிட்டான்டா. யோ, என்னையா பந்திக்கு பாய விரிச்ச மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற? அப்ப என் கதி
கொஞ்சம் கஷ்டம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலையாளி தன்னை நிரபராதி என நிரூபிக்க கடுகளவும் வாய்ப்பில்லாத நிலையில் கொலையாளி இவர்தான் என்று நம்பும்படியாக நடந்தேறியுள்ள சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மரண தண்டனை மட்டும்தான் இவருக்கு சரியான தீர்ப்பு என்று கருதி இவரை சாகும் வரை தூக்கிட உத்தரவிடுகிறேன். ஒருவேளை கயிறு இருந்துட்டா தப்பிச்சிடலாம். ஒருவேளை கயிறு அருந்து விட்டாலும் திரும்ப வேறு கயிறை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கிறேன். ஆய முடித்தனையா யோசிச்சேன். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தயவு செஞ்சு நாயகன் பாட்சா படத்தை யாரும் பார்க்காதீங்க. அந்த படங்கள்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பார்க்காத 1-2 பேரும் அப்பப்ப டிவில பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? சார் தூக்கு போட இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆனா இவனுக்காக காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். அறிவு இருக்கா? ஓடுற கரண்ட் கம்பியில கைய வச்சு அப்படி விளையாட வேண்டிய வயசுல அதை விட்டுட்டு தூக்கு கயித்துல தொங்க மாதிரி நினைச்சு பாப்பாவே. அப்படியே ஜெயில் காம்பவுண்ட ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி கற்பனை பண்ணணும். ஆள பாரு. சரி அதை விடு, நான் போய் ஜெயிலர் பார்த்து வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் டியூட்டி இங்கே தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. சித்தப்பு அதுக்காக ஆயில் டொண்டர் வாங்கி கொடுத்து உங்க கூட வச்சுலாம் முடிவு பண்ணிடாத. இது நல்லா இருக்கல. சித்தப்பு ரெண்டாவது கொலையா இல்ல பண்ணி புடாதேன்னு சொல்ல வந்தேன்டா. கூல் டவுன். சார் வணக்கம் சார். எத்தனை மூட்டை சார் 330. நோ 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 302. கரெக்ட் சார். ஆமா சார் 302. பயங்கரமா உருமுறாரு. சிங்கத்துக்கு சித்தப்பா இருப்பாரோ? எத்தனை கேனு 110 சார். நோ 102. ஆமா சார் 102 தான். ரொம்ப கரெக்டா இருக்காரு. விட்டா இவரே தூக்கில போட்டுறோம். சார் நாங்க எண்ணி வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம். எங்களாலேயே சரியா சொல்ல முடியல. பார்த்த உடனே எப்படி சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க? நீங்க காலையில இருந்து என்ன பண்றீங்க? கண்ணுல தண்ணி ஊத்தி கழுவுறீங்க. ஆனா நான் எண்ணெய ஊத்தி கழுவுறேன். அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கோலவளக்க கண்டுபிடிச்சமே. Oh, weak body, relax. Come to my room. Come on, brother, come on. Take your seat. Any tea, coffee? இல்ல சார், வேண்டாம் சார். Bonvita, Horlicks, at least cool drinks? ஐயோ பழக்கல சார். Oh, very good. ஆமா, இந்த கொலையை துப்பு துலக்குனதுல அதிக பங்கு உங்களுக்கா இல்ல சண்முகநாதனுக்கா? முழு ஐடியாவும் என்னோட தான் சார். நினைச்சையா அவன் ஷானி பயலாச்சா. ஆமா, அது என்ன முழு ஐடியா? அது வந்து அவன் எங்க ஊருக்கார பையன் சார். ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும். கொலைக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? பின்ன சார் நடந்ததை சொல்றேன். விஷுவல்ல பாக்கீங்களா? போடு. என்ன நடந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய காலு. மாறியா நடக்காரு. சாவி எடுக்க போறாரு. குரு தப்பிச்சுட்டடா. வாழ்க்கையில இப்படி ஒரு வில்லங்கமா? என்ன கை மாறிட்டு சவுக்க இருக்காரு. ஐயோ என்ன ஆச்சு சார்? எதுக்கு சார் நீங்க உங்களே அடிச்சுக்கிறீங்க? நான் ஜெயிலரா இருக்கேன். இந்த ஜெயில்ல ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறதா? ஐயோ இது என்ன பையன்? என்ன சார் நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கல? உங்களை போய் நீங்க அடிச்சுக்கலாமா? அந்த சாவி எடுத்து பூ போல திறந்து விட்டா அழகா வீட்டுக்கு போறான். சட்டத்தை மீறி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம், 2 அடி செத்து அடிச்சுக்கிறாங்க. நிறுத்தி சும்மா யான்னு சுத்தி அடிச்சுட்டு இருக்க. இதே காலை சலங்கை கட்டிட்டு வணக்கம் அப்படின்னா ஏதாவது ஸ்கூல் முடிக்காத காய்ச்சருங்களா? என்னடா சொன்ன? எனது அன்பான உறவுகளே, இதுவரை சிலை திறப்பு விழாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் முதல் முறையாக அண்ணன் குருசாமிக்கு சிலை செதுக்கு விழாவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறீர்கள். அப்பாவி ஏழை மக்களின் பணத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அளிப்பதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் அண்ணன் குருசாமி அவர்கள். இது கொலை அல்ல, தீர்ப்பு.
தண்டனை அல்ல, தர்மம். அவரை குற்றவாளியாக பார்க்காதீர்கள், நம் குறைகளை களைய வந்த சூறாவளியாக பாருங்கள். அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்கிறோம், அவர் குடித்த கடையில் நாமும் டீ குடிக்கிறோம், அவர் வாழ்ந்த சென்னையில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று பெருமை பற்றி சொல்லுங்கள். சிறைச்சாலை சிங்க மன்னன் குருசாமி அவர்களின் வழக்கு செலவுக்காகவும் எங்களின் வாழ்க்கை செலவுக்காகவும் நிதி வாங்க இருக்கிறேன் என் அன்பு உறவுகளே. அடே, நீ நம்மால் தானே? ஆமா தலைவா. அன்பான உறவுகளே, நான் மானத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி வேட்டியை அவிழ்த்தேனோ, நீங்களும் வருமான இழப்பை பற்றி கவலைப்படாமல் அவிழ்த்து கொட்டுங்கள் ஐயா, கொட்டுங்கள் ஐயா. அம்மா போடுங்க ஐயா, எடுத்து போடுங்க ஐயா. இத கூட அரசியல் ஆக்குவாங்களா? இந்த கொலைய நீ பண்ணல? இல்ல, நீ பண்ணிருக்க மாட்ட. பண்ணிருந்தாதான் என்ன? இதை என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அம்மி கல்லுல உனக்கு சிலையே செய்யறாங்களாம். ஏ குசாமி, உன்னை பார்க்க உன் ஜாதி சனம் உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. நீ போ. ஏய், நீ பாண்டு பக்கத்து வேலையை பாரு போ. ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்தவன தலைகுனிய வச்சா பாத்தியா? அம்மா, என் சொந்த பந்தங்களே, சரியா இருப்பேல, சரியா இருப்பேல, சரியா இருப்பேல. குடும்ப கௌரவத்தை குடிதோண்டி போச்சேடா. அடுத்த மாசம் 22ஆம் தேதி உன் தங்கச்சிக்கும் பக்கத்து ஒரு ஜமீன் பையனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். நீ ஒரு குறைய பண்ணிட்டு உள்ள வச்ச. ஒரு குறாரன் தங்கச்சி எப்படி கட்டுவோம்னு அடிச்சு வச்சிருந்த யாராரு பத்தியே தீ வச்சு கொளுத்தாண்டா. அந்த துக்கம் தாங்க முடியாம உங்க அம்மா மாடியில இருந்து கீழே குதிச்சு காலை பொறிச்சுக்கிட்டா. ஏன்டா அப்படி கொலை பண்ண? ஏன்டா அப்படி கொலை பண்ண? அப்பா, நான் இந்த கொலை பண்ணவே இல்லப்பா. போய் சொல்லாம இருங்க, போய் சொல்லாம இருங்க. உட்காருங்க, உட்காரு, நீ உட்காரு, உட்காரு. குழப்பதான் பாரு. சரிடா, கொலை பண்ணாங்க. எதுக்குடா சென்னைக்கு வந்த? சொல்லுடா. சோத்துக்கு இல்லையா, சுகத்துக்கு இல்லையா? எதுக்கு சென்னைக்கு வந்த? சொல்லுடா. அவன் சொல்ல மாட்டாமா, சொல்ல மாட்டான். நீ வேணா கேட்டு பாரு. ஐயா, அப்பா கேக்குறாங்கல்ல, சொல்லியா? தாதான்னு வந்தப்பா. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மாவுன்னு. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மாவுன்னு. அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பெரிய ஆளாகி அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தானே உன்னை தாத்தான்னு கூப்பிடும். அது இல்லப்பா. தாதா 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 தாதாவா தாதா தாதா அடங்கொப்ப மகள. 25 வருஷத்துக்கு முன்னால மட்டும் என்ன சொன்ன? ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி தூக்கி வச்சேன்னு நான் தலையில அடிச்சுக்கிட்டேனே, கேட்டியா நீ? இவன் நமக்கு பிறக்கல, இவன் நம்ம பிள்ளையே இல்ல. இவன் கொலை பண்ணவும் கொள்ளையடிக்க தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அப்பா, அம்மா அடிக்காதப்பா. அப்பா, அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் வெளியே போய் நான் நிரபராதி நிரூபிச்சு நம்ம தங்கச்சிக்கு பேசின அதே மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் உனக்கு புள்ள பிறக்கலப்பா, இது சத்தியப்பா. எப்படிடா முடியும்? நீ உள்ளலாம் இருக்க. அங்க பாருப்பா. மண்ணு குட்டி கிடக்கு. குட்டி கிடக்கல, தோண்டி இருக்கேன். 10 அடி தோண்டிட்டேன். இன்னும் 2 அடி தோண்டினா கூவாறு வந்துரும். அது வழியா வெளியே போய் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயா பாத்துடா, கண்ணுல மண்ணு பட்டு போகுது. பாசப்பறவைகளா வாழற இந்த கூட்டு குடும்பத்துல புல்லுருவி மாதிரி ஒரு புள்ளையா? ஐயா, என் பையனை அப்படி தப்பா பேசாதீங்க ஐயா. வார 27ஆம் தேதிக்குள்ள வெளியே வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு பேசின அதே மாப்பிள்ளையை கெட்டி கொடுத்துரும்னு சத்தியம் பண்ணிட்டான் ஐயா. எப்படி 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 முடியும்? இவன் தான் உள்ள இருக்கானே. ஏன் அந்த பாருங்க, 10 அடி தோண்டிட்டான். 2 அடிதான் தோண்டினா கூ வந்துரும். அப்படியே ஓடிடும் பாத்துக்கிடுங்க. சதிகாரப்பன எல்லாத்தையும் கெடுத்துட்டு சதிகார குடும்பம். நீங்க கேளுங்க. அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. என்ன சொல்லி முடிக்கலையா? இந்த பாருமா, நான் முதல் மந்திரியாவேன், இவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தாங்க. அந்த பய போட்ட 3 கோசத்துல எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்கேன். போய் பாருமா. நான் வரல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு பயிரை பாதுகாக்க போடுற வேலி மாதிரி. அப்பா, இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா. அதான் நீங்க அரசியல்ல முன்னேறாமலே. இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளே. இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் வரல. திருவாசகம் மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்றாளே. பாப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? கேட்ட சோசியெல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்தா தான் வியாழ நோக்க வரும்னு வேற சொல்றாங்க. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு. அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? தலைவா, 3 வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளி. இதுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாதுரா. அப்ப என்னதான் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்கிள்,
ஒரு 100 கிராம் மொபைல்ல உலகமே இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவோ இருக்கலாம். நான் வேணா பேசி பாக்குறேன், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா ஒதுங்கிக்கிறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியாடா? அறிவாளிடா, அறிவாளிடா. இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துல கிடைக்கிறது பெரிய பாக்கியமாச்சு. இதையும் நான் தான் சொல்லணும். நீங்க வாங்க மாப்பிள்ள, போய் உங்க சபரத்தச காமிங்க. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. போங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சா எனக்கு முதல்ல பேரன் தான் பிறப்பேன். ஏன்னா பேரன் பிறந்தா தான் நான் முதலமைச்சர் ஆவேன்னு எல்லா ஜோசியனும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டாடா. ஒருவேளை பேரன் பிறக்கலன்னா உன்னைய தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னமா பண்ணி விட்டாங்க? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி எந்த ஆம்பளை இப்படி இருப்பாடா? வெக்க மாட்டா, அசிங்க மாட்டா? ஏன் நான் மிஸ்டர் மெட்ராஸ் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி இப்படி அடிச்சிருக்கேன். என்னை பார்த்து ஆசைப்படாத ஆம்பளையிலும் கிடையாது, பொம்பளையிலும் கிடையாது. இந்த உடம்ப பார்த்தே உங்க பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லைன்னா என்னை விட யாரோ மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கான். இவனை வெளியே அனுப்புங்கடா முதல்ல. ஏய், வாப்பா, வா. சரி, நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதான். இந்த பாருமா, நான் நினைச்சபடி உனக்கு வாழ்க்கை அமையல. இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சுக்க. டேய், இனிமே என் பொண்ணு எந்த ரூம்ல இருந்தாலும் கதவை சாத்தாதீங்க, திறந்தே வைக்கடா. ஓகே.